டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் தர்மம் பொருந்திய இனிமையான நாளாக அமையட்டும். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். ஆக தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். ஆக மனிதர்கள் இந்த தர்மம் என்ற எண்ணக்கருவை, அதனுடைய விழுமியத்தை, அதனுடைய செயலாற்றிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியாக புரிந்து கொண்டால் ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை ஏற்படுத்தலாம். அப்ப இன்று எமது மண்ணில் ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயம் குறைவாக காணப்படுகிறார். அப்ப நேற்றும் யாழ்ப்பாண நகர பகுதியில் மிக ஊத்தையான பொருட்கள், மீன் கழிவுகள் எல்லாம் நகரத்தின் மெயின் ரோட்டில் அப்படி பேக்கோட கொண்டு வந்து ஒருத்தர் எறிஞ்சிட்டு போயிருக்கிறார். சரியான மனம் பாருங்க. இது போல இவற்றை குப்பையை ரோட்டில் கொண்டு வந்து கொட்டுறது. இப்போ மழை காலம் தொடங்கி விட்டது. அப்ப ஒரு ஒழுக்கமற்ற பெரிய படித்தவர்கள், பணக்காரர்கள், முன்மாதிரியாக நடக்க வேண்டியவர்கள் ஒரு மோசமான ஒரு சமூக சூழலாக எமது மண் காணப்படுகிறது. நான் ஒரு மாதத்தில் கொழும்பு போவேன், கண்டி போவேன், நுவரெலியா போவேன், மட்டக்களப்பு போவேன். போன கிழமை இந்த சனி ஞாயிறு ஹெட்டன் போகிறேன். அருமையாக நகரங்கள் நீட்டாக இருக்கிறது. உடனடியாக அது உள்ளூராட்சி சபைகளும் சரியாக செய்கின்றன, மக்களுடைய நடத்தைகளும் சரியாக இருக்கின்றன. அப்போ ஏன் எங்களுக்கு இந்த மென்டல் டார்க்னஸ், ஏன் எங்களுக்கு இந்த குரூரமான சுய உணர்வு, அதாவது அதை கொண்டே எறிஞ்சி விடுற பொது இடத்துல? அப்போ இது ஒரு யுத்தத்துக்கு பின்னரான ஒரு உளவியல் தாக்கத்தின் வெளிப்பாடு தான். இவர்களுக்கெல்லாம் உளவியல் தாக்கங்கள். அப்போ இதில் இருந்து இவர்களை மீட்பதற்கு ஊடகங்கள், விழிப்புணர்வுகள், செயலமர்வுகள், துண்டு பிரசுரங்கள், உடன் அவருக்கு பிடிச்ச கடுமையான சட்ட நடவடிக்கை. நான் சிங்கப்பூர் போனேன். மிக கடுமையான சட்ட நடவடிக்கை. கசையடியும் விழும். இப்படி ரோட்டில் போட்டவர் கசையடி பப்ளிக்கா, அவ்வளோ காசு கட்ட வேணும். ஆக எல்லாருமே சட்டத்தை உருவாக்குறவர்களாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்களாகவும் இருக்கிறார்கள். அது யுத்தத்தினுடைய ஒரு வெளி விளைவு. ஆனால் இனி இந்த ஒழுங்கான சட்டம் ஒரு ஜனநாயக நாட்டில் பின்பற்றுறது, அதை சரியாக நடைமுறைப்படுத்துறது. சூப்பர் சட்டங்கள் இருக்குங்க நாட்டில். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் பல தடைகள் இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய நகரத்தை, குறிப்பாக யாழ்ப்பாண நகரம் உலகத்தின் நகரமாக யாழ்ப்பாண நகரம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக இதில் நகரசபை, மாநகர சபை கடுமையான நடவடிக்கை, போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் லிங்க் பண்ணணும். எல்லாரும் மேற்பார்வை அதிகாரிகள், பொதுமக்களும் அதில் ஈடுபட வேணும். பொதுமக்கள், என்ஜிஓஸ், நிறுவனங்கள் ஒரு குப்பை இருந்தால் அவர் உடனே அள்ளி அதை எடுத்துடணும். அப்போ இதில் அதிக கூடுதல் கவனம். அப்போ இதுதான் தர்மம், இதுதான் வாழ்வியல் ஒழுக்கம், இதுதான் பொது ஒழுக்கம். பாருங்க, இது இல்லாத மனிதர்கள் பிறகு நாங்கள் என்னென்று நாங்கள் கட்டி வளர்க்க போகிறோம் இந்த மண்ணையும் இந்த மக்களையும். ஆக இதில் அந்த பிரதேச சபைகள் தாங்கள் வேலை செய்கிறதோட மட்டும் நிற்க வேண்டாம், விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் மக்களுக்கு. அது பாருங்கள், டெங்கு நோய்கள் எல்லாம் மாறி காலம், ரோட்டில் போக முடியாத ஒரு நிலை இல்லோ. அப்போ வெளியிலிருந்து வாரவர், ஒரு ப்ரொஜெக்டுக்கு வாரவர், வெளிநாட்டிலிருந்து வாரவர், உல்லாச பிரியாணிகள் வருகிறார்கள். ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக நகரமாக யாழ்ப்பாணம் வந்து கொண்டிருக்கீங்களே. அப்போ தர்மம் உள்ளவர்களாக யாழ்ப்பாணத்தவர்கள், தூய்மையானவர்களாக யாழ்ப்பாணத்தவர்கள், மிக உயர்ந்த சுத்த பண்பாட்டை பேணுபவர்களாக பிரதிபலிக்க வேண்டும். இதற்கு எல்லோரும் ஆதரவு வழங்கணும், எல்லா நிறுவனங்களும் ஆதரவு வாங்கணும். பாடசாலைகள் நடந்து கொண்டு இருக்குது இப்போ. அப்போ சமூக நிறுவனங்கள், கோயில்கள் எல்லாமே, அரசாங்கமே இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களுடைய நாடு மிக அழகான நாடு, உலகத்திலே முதல் அழகான நாடு, கிளீன் ஸ்ரீலங்கா. அப்போ அதே போல் நாங்களும் எங்களுடைய பிரதேசங்களையும் வீட்டையும் சிறப்பாக ஒரு மிக உயர்ந்த ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வாழ்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். நன்றி, வணக்கம்.